ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் டீனா டாக்கீஸ். நீங்கள் மேக்கப்புக்கு பிகினரா? ஆக்சுவலாக உங்கள் ஸ்கின்ல வந்து இந்த மாதிரி அண்டர் ஐஸு, டார்க் ஸ்பாட்ஸு அண்ட் அன்ஈவன் ஸ்கின் டோனு, இதை விட ஹையர் பிக்மெண்டேஷன் இருக்குது. பட் மேக்கப்பே நீங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, எப்படி பண்ணணும் தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கும் வந்து ஒரு ப்ராடக்ட் ஒரு ரேஞ்சில் இருக்குது. ஒரு ஷேட் ரேஞ்சஸ் என்னென்னு எனக்கு தெரியல. மேக்கப் வந்து ஒரு ஸ்டார்டர், ஒரு பிகினர் மாதிரி எனக்கு வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சஸில் மேக்கப் வேணும், அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப கம்மியான, ரொம்ப அஃபோர்டபுளான, ப்ளஸ் குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸுமே இல்லாத ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து சன்ஸ்க்ரீன் வந்து மஸ்ட். நீங்கள் வந்து என்னதான் நான் மேக்கப்புக்கு ரொம்ப புதுசு, நான் மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்க்குறேன், சன்ஸ்க்ரீனில் நான் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணணும். எந்த சன்ஸ்க்ரீன் வேணாலும் பண்ணலாம். அஃபோர்டபுள் நம்ம இந்தியன் பிராண்ட்ஸ்லையுமே வந்து நிறைய குட் சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து வந்துருச்சு. நானுமே நிறைய நல்ல சன்ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்வலாஜிக்கல், டாட் அண்ட் கீ, விஷ் கேர், கன்ஸ்ட்ரக்ட், ஹைஃபன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். நானும் சன்ஸ்க்ரீன்ஸை சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பேன். உங்களோட ஸ்கின் டைப்புக்கு எது செட் ஆகுதோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட ஸ்கின் டைப் வந்து ட்ரை ப்ளஸ் காம்பினேஷன், அதாவது இந்த டீ சோன், இந்த மூக்கு சுற்றிலாம் வந்து எனக்கு வந்து ஆயில் ஃபார்ம் ஆகும். இந்த இடம்லாம் ரொம்பவே ட்ரையாக இருக்கும். நான் மாய்ஸ்சரைசர் எதுவுமே போடாமல் பவுடர் போட்டேன்னா எனக்கு அப்படியே வந்து ரொம்ப ட்ரை பேச்சஸாக வரும். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து இப்போதைக்கு வந்து இந்த டீகான்ஸ்ட்ரக்ட்னு சொல்லிட்டு இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன். எஸ்பிஎஃப் வந்து ரொம்ப மஸ்ட்டு. மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இந்த சன்ஸ்க்ரீனே வந்து எனக்கு மாய்ஸ்சரைசிங்காகவும் இருக்கும், ப்ளஸ் இதில் வந்து நயசன்னமைடு இருக்குது. ஸோ நான் இந்த சன்ஸ்க்ரீனே கரெக்டாக யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நல்ல ஒரு 4 ஃபிங்கர் நான் எடுத்துட்டு என்னோட சைட் ஆஃப் த ஃபேஸ் எதுவுமே நான் நல்லா அப்ளை பண்ணுறேன். ஏன்னா நான் எனக்கு வெளியே போகிறேன், கண்டிப்பாக வெயில் அதிகமாக படுற வந்து சைடு தான். அண்ட் வந்து இதில் அது நல்ல வாட்டரி கன்சிஸ்டன்சியாக இருக்கும். நான் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து ஈவன் ரிங் லைட் கூட யூஸ் பண்ணுறோம். என்னோட ரூமில் என்ன லைட் இருக்கோ அதில் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டேன். சன்ஸ்க்ரீனோ மேக்கப்போ எது போடனாலும் நல்ல ஒரு விண்டோவை திறந்துட்டு அந்த அது பக்கத்தில் ரிங் லைட் வச்சுட்டு அதில் வந்து நம்மளோட அன்இவன்னஸ்ஸு அந்த இது எல்லாமே போயிடுது. அதில் வந்து ப்ராடக்ட் போட்டு காட்டுற மாதிரியான வீடியோஸ் நான் நிறையா பார்த்துருக்கேன். எனக்கு பர்சனலாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது கிடையாது. என்னால் அதை வந்து ஜட்ஜ் பண்ண முடியல. ஸோ நான் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து என்னோட ரூமில் இருக்க டியூப் லைட் வச்சு தான் எடுக்கிறேன். இந்த ரூமில் விண்டோ இருக்குது, பட் நான் விண்டோ பக்கத்தில் நின்று எடுக்கல. சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னோட ஃபேஸில் எந்த ஒயிட் காஸ்ட்டுமே இருக்காது. ஃபஸ்ட்டு வந்து கலர் கரெக்ஷன். இந்த மாதிரி அன்இவன்னஸ் இருக்குதுன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக கன்சீலரோ ஃபவுண்டேஷனோ போட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்கப் வந்து கிரே ஆகிடும், உங்கள் ஃபேஸ் வந்து கிரே ஆகிடும். அதை நல்லிஃபை பண்ணுறதுக்கு நான் கலர் கரெக்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். இதுவுமே வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டில் இருந்து தான். இது ரொம்ப அஃபோர்டபுள், அதனால தான் நான் இந்த அஃபோர்டபுள் ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹெவி பிக்மெண்டட், நீங்கள் கொஞ்சம் போட்டாலே போதும். நான் என்ன பண்ணுறேன்னா அந்த கருவளையத்துக்கு கொஞ்சம் என் ஃபேஸில் எந்தெந்த இடத்துலலாம் நார்மலாக என் கண்ணும் கலர் இல்லாமல் வேற ஒரு பிக்மெண்டேஷன் ஒரு டார்க்காக இருக்கிற பிளேஸில் எல்லாத்துலேயுமே நான் இந்த கலர் கரெக்டர் யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக போடுங்க. ஒரு இதில் எடுத்தே வந்து நீங்கள் போட்டுருங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப பிக்மெண்டடாக இருக்கும். ரிங் ஃபிங்கர் வச்சு அழுத்தி எடுத்தால் அந்த ப்ராடக்ட் வந்து கையில் வராமல் உங்கள் ஸ்கின்னிலே டெபாசிட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே எந்தெந்த இடத்துல பிக்மெண்டேஷன் இருக்குதோ அங்கெல்லாம் எனக்கு வந்து ஆரஞ்சியாக இருக்கும் ஃபேஸில். ஸோ உடனே நான் வந்து பிளெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். ஆல்மோஸ்ட் இது ட்ரை ஆகிடுச்சு. இங்கே வந்து இன்னுமே எனக்கு பிக்மெண்டேஷன் இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நான் கலர் கரெக்ஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் என் ஃபேஸ் வந்து ஆஃப்டர் கலர் கரெக்ஷன் இப்படி தான் இருக்குது. எங்கெல்லாம் கலர் கரெக்ட் பண்ணிக்கணும் அங்கெல்லாம் இந்த கன்சீலர் அப்ளை பண்ணுறோம். இந்த கன்சீலர் வந்து மார்ஸில் கேன்சல் கன்சீலர். இது உண்மையிலே ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டு. நிறைய பேருக்கு வந்து ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப பயமாக இருக்கும். நம்ம எடுத்த உடனே பிகினர் லெவலில் எந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம், யூடியூப் வீடியோஸில் வந்து நிறையா காட்டுவாங்க. அந்த லைட்டிங்க்கு வந்து அவங்களுக்கு நல்லாவே ஈவனாக பயங்கரமாக பிளெண்ட் ஆகும். ஆர்வ கலரில் நானும் நிறையா ஃபவுண்டேஷன்ஸை வாங்கிட்டு நேரில் வந்து எனக்கு அது சூட் ஆகாமல் போயிருக்கும். அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் எடுத்தோடனே ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிவிட்டு அது ஒரு கேக்கி லுக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் கன்சீலர் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இதை தெரிஞ்சுக்கிறது எனக்கு ரொம்ப லேட் ஆச்சு. ப்ளஸ் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் வந்து வெறும் கன்சீலர் யூஸ் பண்ணி பேஸ் மேக்கப் போடுறது தான். இந்த ப்ரஷ் செட்டுமே நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். செட்டே வந்து ஒரு 200 இந்த மாதிரி தான். அந்த மாதிரியும் நீங்கள் அதோட லிங்க் வேணும்னாலும் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். எதுவுமே நான் வந்து இதில் யூஸ் பண்ணுறேன். ஈவன் டூல்ஸ் கூடவே ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சு தான். இதுவுமே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக
ட்ரை அவுட் ஆயிடுது. உடனே பிளெண்ட் பண்ணிடணும். ப்ரஷ்ஷை வச்சு பிளெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு ப்ளஸ், உங்களுக்கு வந்து நல்லா ஃபுல் கவரேஜ் கிடைக்கும். பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிங்கன்னா அதிலே கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து சோக் ஆகிடும். கொஞ்சம் வந்து மினிமலாக கவரேஜ் பிடிக்கிறவங்களுக்கு வந்து அது பிடிக்கும். எனக்கு வந்து ஃபுல் கவரேஜ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து உங்களோட ஆப்ஷன் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்சீலரே வந்து எனக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு லுக்கு கொடுத்துருச்சு. கலர் கரெக்ட் அண்ட் கன்சீல் பண்ணக்கப்புறம் என்னோட பேஸ் லுக் வந்து இப்படிதான் இருந்தது. மை கிளாமில் இந்த ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து இப்போ அவைலபிலிட்டி இருக்குமான்னு தெரியல. இதுலேயுமே வந்து கிரே பவுடர் மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப நேச்சுரலாக அப்ளை பண்ணிக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப ட்ரா பண்ணாமல் இருக்கிறதுக்கு. மைக்லாமில் வந்து நான் அவங்களோட சேல் அந்த ₹1 or 49 rupeesன்ற சேல் போடுவாங்க. அது போட்டு அதில் வந்து நான் வாங்கியிருந்தது. இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் அவ்வளோ வரது கிடையாது அதுலேயே. அதனால நான் வந்து அந்த ஸ்விஸ் பியூட்டி ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு சைடில் மென்ஷன் பண்ணுறேன். ஒரு பேலட் மாதிரி வரும் வித் மிரரோட. அதுவுமே உங்களுக்கு நல்ல பட்ஜெட்குள்ள அண்டர் 300 rupeesல இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் ப்ளஷ்ஷுக்கு வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து இந்த க்யூட்டான ப்ளஷ் பாப்சிக்கல் ப்ளஷ் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஷேட் வாட்டர்மெலன். ப்ரஷ்ல அப்ளை பண்ணும்போது எல்லாமே வந்து அப்படியே இங்கே செட்டில் ஆகிடுச்சு. எப்பவுமே ப்ளஷ்ஷை வந்து இந்த மாதிரி மேலே அப்ளை பண்ணால் ஃபேஸ் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்க மாதிரி ஒரு இல்யூஷன் வரும். ஓகே, ப்ளஷ் அப்ளை பண்ணிட்டேன். ஐஸில் அப்ளை பண்ணுறேன். கையில் கொஞ்சம் எடுத்து இந்த ப்ளஷ்ஷோட ப்ரைஸுமே வந்து ரொம்பவே கம்மி தான். இதுவுமே ரொம்ப அஃபோர்டபுள். இதை வச்சு நீங்கள் ப்ளஷ்ஷும் போட்டுக்கலாம். ஐஸ் மேலே உங்கள் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கிற ஐஸ் இந்த மாதிரி நான் கலர் கரெக்ட் போட்டு அதுவே வந்து ஒரு ப்ராடக்ட்ஸ்லாம் செட்டில் ஆகி க்ரீஸாக இருக்கும். அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு டைமென்ஷன் கொடுக்கறதுக்கு ஒரு ஷேட் அப்ளை பண்ணிக்கலாம். அதான் இதோட ப்ரைஸை நான் சைடில் மென்ஷன் பண்ணுறேன். ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து லிங்க்ல ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு எல்லாமே க்ரீம் ப்ராடக்ட் தான். ஒன்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணி முடிச்சோம்னா என்னோட பேஸு ப்ளஷ்ஷு அண்ட் ஐயில் நான் போட்டு எல்லாமே மினிமலாக கொஞ்சம் நேச்சுரல் ஃபினிஷிங்கில் இருக்குது. எல்லா ப்ராடக்ட்டையுமே செட் பண்ணுறதுக்கு நான் இந்த மிஸ் கிளார் டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷேட் TL5. இது வந்து என்னோட ஷேடுக்கு வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும். நான் டே டு டேல வந்து சன்ஸ்க்ரீன் மட்டும் போட்டுட்டு இந்த பவுடர் போட்டுக்கணும், அவ்வளோதான். இதெல்லாம் என்னுடைய எவ்ரிடே பேசிஸ்க்கு யூஸ் பண்ணுவேன் பேஸில். ஸோ இந்த ப்ராடக்ட்டை வச்சு நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கிற எல்லா க்ரீம் ப்ராடக்ட்டுமே வந்து செட் பண்ணிக்கிறேன். லிப்ஸ்டிக்கு வந்து என்கிட்ட வந்து 2 லிப் லைனர் இருக்குது. ஒன்று வந்து டார்க் ப்ரௌனு, இன்னொன்று வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷ் ப்ரௌனு. நீங்கள் எந்த பிராண்ட் ஆஃப் லிப் லைனர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்கிற நிறைய லிக்விட் லிப்ஸ்டிக்ஸோ இல்லை லிப்ஸ்டிக்ஸுமே வந்து என் ஸ்கின் டோனை வந்து ஃபேட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஸ்விஸ் பியூட்டியோட க்ரையான் வந்து நான் ஸ்ட்ரைட்டாக அப்ளை பண்ணேன்னா எனக்கு நல்லா இருக்காது. இது வந்து அப்படி எனக்கு வந்து ஒரு ப்ரௌன் அண்டர் டோனோ இல்லை எடுத்து காட்டுற மாதிரி இல்லை. ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு நல்ல லிப் லைனரில் வாங்கி வச்சுப்பேன். இந்த லிப் லைனர் அரௌண்ட் ஒரு 60 rupees to 100 rupees தான். ஸ்விஸ் பியூட்டி மார்ட்ஸுமே உங்களுக்கு வந்து 60 to 100 rupeesல இருக்கும். நான் அதுவுமே அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த வந்து நான் லிப் லைனர் யூஸ் பண்ணி ஸ்விஸ் பியூட்டி போட்டோடனே லிப்ஸ் எப்படி இருந்தது, இப்போ நான் லிப் லைனர் போட்டதுக்கப்புறம் எப்படி ஒரு டிஃபைன் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ஒரு டார்க் ப்ரௌன் அண்ட் ரெட்டிஷ் ப்ரௌன் லிப் லைனரில் வாங்கி வச்சிட்டோம்னா நம்ம எந்த லிப்ஸ்டிக் வேணாலும், ஈவன் ஒரு பிங்க் லிப்ஸ்டிக் வந்தால் கூட நமக்கு அடிக்கிற மாதிரி இருந்தால் கூட இதுக்கு நடுவில் போட்டு ஒரு ஆம்ப்ரே எஃபெக்ட் மாதிரி ஆகிடும். நான் இப்போ வந்து LA18 நட்மேக்கு ஆர் இந்த ஸ்விஸ் பியூட்டி இது ரெண்டுமே போட்டு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்விஸ் பியூட்டியை போட்டுறேன். ஏற்கனவே அதை நான் போட்டுக்கிறதுனால இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு காம்போ ஆஃப் லிப்ஸ்டிக் போட்டேன். இதில் வந்து நான் ஒரு ப்ரௌன் லிப் லைனர் டார்க் லிப் லைனர் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்விஸ் பியூட்டியோட க்ரையான் யூஸ் பண்ணேன். இந்த ஷேட் 22 காஃபி. ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணேன் ஃபஸ்ட்டு காம்பினேஷன். நெக்ஸ்ட் வந்து இந்த LA18 இந்த லிப்ஸ்டிக் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன்.
அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த எல்லாமே வந்து நான் வந்து மினிமம் 300 or 350 ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் தான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுறது இல்லை நல்லா இருக்கும் என்ன நீங்கள் ட்ரை பண்ண சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டோட சஜஷன்ஸுமே எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளஸ் என் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். அங்கே நான் நிறைய ரீல்ஸ் போடுவேன். அண்ட் எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும்னாலும் நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணலாம். நான் உங்களுக்கு டிஎம்லேயே ஸ்ட்ரெயிட்டாக லிங்க் ஷேர் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.